கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளை, தாசர்களை, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை மத்தியிலே பகிர்ந்து கொள்வது நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஜெபத்தோடு கூட நம்ம ஆரம்பிக்கலாம். என் கண்மலையும் என் மேய்ப்பனுமாய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். நாளிலும் அநேக நாட்களுக்கு பிறகு கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையை தியானிக்க கர்த்தருக்குள் நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி 2 வசனம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லி போன வார்த்தை. நான் வாசிக்கட்டும். 28வது அதிகாரம் 19ஆம் வசனமும் 20ஆம் வசனம். அன்று கொடுத்த கட்டளை சீஷர்களை கடைசியில் அவளை பார்த்து சொல்லிவிட்டு அவர் போகும் முன்பதாக சொல்லப்பட்ட வார்த்தை. 18ஆம் வசனம் கூட வாசிக்கட்டும். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்கள் நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கு. ஏசப்பா உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி சொன்ன காரியம். 19ஆம் வசனத்துல, ஆகியால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பின்னர் அதை சொல்ற பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசியுங்கள். இந்த உலகத்தில் முடிவு பெறுங்க, சகல நாட்கள் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். சரிங்களா? ஆனா இங்க எதை குறித்து ஆண்டவர் நாளில் தியானிக்க கர்த்தர் விரும்புகிறார் என்று சொன்னால், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக. பிதாகுமார் நாம் தாண்டு சொன்ன கட்டளை தான் நான் இங்க உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சகல ஜாதிகளின் சீஷராக்கி. ஒரு சீஷத்துவம், நிறைய நாங்கள் சீஷத்துவ பயிற்சி முகாம், சீஷத்துவ சொல்றது சிறப்பு பயிற்சி நிறைய நடக்குது. ஆனா சீஷத்துவம் அப்படிங்கிறத என்ன விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்தோடு கூட உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சரிதானா? நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையில பாத்தீங்கன்னா, அங்க ஒரு சீஷரை திரும்ப வாசிக்கலாம். யார் அந்த சீஷர்? சரியா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது இங்க நம்ம பார்க்கிறோம், சவுலுடைய வாழ்க்கையில தேவன் இடைப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து பார்க்கலாம். ஒரு சீஷன் அப்படின்னா ஆக்சுவலா ஒரு கேரக்டர் ஸ்டடி அல்ல, எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிதர்சனமான ஒரு வார்த்தை. சமீபத்தில் ஒரு தேவ மனிதனோடு பேசிக்கொண்டு இருக்கும். நம்ம எந்த காலகட்டங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சன்மார்க்க ஜீவிதம், சன்மார்க்க காலம், யோகுவின் காலம், நியாயப்பிரமாண காலம், உத்தம மார்க்கத்தின் காலம். சரிதானா? எனக்கு தெரியாது, அவர் சொல்லி கொடுத்த ஒரு காரியம். 3வது காரியம் எது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஜீவ மார்க்கம். நான் உங்களுக்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணி போகிறேன். புதிதும் ஜீவனமான மார்க்கம், ஜீவ மார்க்கம். சரிங்களா? புதிதும் ஜீவனமான மார்க்கம். ஸோ இந்த மார்க்கத்துல பார்க்கும்போது இங்கே என்ன நடக்குது? ஆவியானவர் வந்து போன பின்பு, இயேசுப்பா போயிட்டு ஆவியானவர் வந்த பின்பு, ஆவியானவர் வந்த பின்பு கிறிஸ்து ஆவியானவர் சொல்ற வார்த்தைக்கு அவ்வளவு பயம் நடக்க இருக்கணும் பாருங்க. சும்மா ஆவியானவர் என்று சொல்லி கொண்டு இருக்கணும். இவ்வளவு பெரியவர், இவ்வளவு பெரிய சர்வ வல்லவர், அதில ஜலத்தின் மேலே அசைவாடிடும். இந்த குவாலிட்டி தெரியணும், அதனுடைய ஆழங்கள் தெரியணும் பாருங்க. அது குறித்து இன்னொரு நாள் பேசலாம். நம்ம யாரையும் என்ன சொல்றது, டிராகரேட்டின்னு சொல்லுவாங்க, தவறுதலான காரியங்களை நம்ம யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம். ஆனால் உண்மை அதுதான். ஆண்டவர் ஸ்ரீ போகலாம், வார்த்தைக்குள்ள உள்ளே போகலாம். அங்க சவுலை கொடுத்து அப்போஸ்தலர் சவுலை கொடுத்து அங்க பார்க்கிறோம். அதுல என்ன பார்க்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது 10ஆம் வசனத்துல
தமஸ்குவிலே அனனியா என்னும் பேர்ல ஒரு சீஷன் இருந்தான். அழகா எழுதுறார். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேர்ல ஒரு சீஷன் இருந்தான். நம்ம அங்க முன்னாடி உள்ள காரியங்கள் சவுளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு சொல்லி நமக்கு எல்லாரும் அறிந்திருக்கிறோம், தெரியும். ஆனா இங்க பார்க்கிறோம் ஒரு சீஷன் தமஸ்குவில அனனியா பேரை கரெக்டா அங்க எழுதி வைத்திருக்கிறார் அவியானவர். சரினா அனனியா ஒன்னு சீஷன் இருந்தான். என்ன முதல் காரியம் என்னன்னு பார்த்தா, அவனுக்கு கத்து தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். ஸோ சீஷனோட முதல் காரியம் பார்த்தீங்கன்னா, தேவனோடு கூட ஒரு இடைபடுகிற ஒரு மனுஷன், தேவனோடு கூட இடைபடுகிற ஒரு மனுஷன் என்று சொல்வதை காட்டிலும் தேவன் இடைபடுகிற ஒரு மனுஷன் ஒரு சீஷனுடைய குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அங்க சொன்னார், நீங்க சகல ஜாதியில் சீஷர் ஆக்குங்கள் என்று சொன்னார். இங்க பார்க்கிறோம் தேவன் இடைபடுகிறோம். ரெண்டு பேருமே கான்வர்சேஷன் பாருங்க. ஆண்டவர் கேட்கிறார், அனனியாவே, பேர சொல்லி கூப்பிடுறார். அனனியாவே, இவ்வளவு பெரிய பாக்கியம் நம்ம வாழ்க்கையில இந்த பாக்கியம் உண்டா? சரிதானா? கேள்விதான். அப்போ அதுக்கு பதில் ஆண்டவரே இதோ அடியேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இது நடந்துகிட்டே இருக்குது, கான்ட்ரவர்சி. ஒரு என்ன சொல்ல, ஒரு கண்டினியூஸாக காரியங்கள் நடந்துகிட்டே இருக்குது. தேவன் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். என்ன சொல்றாரு கரெக்டா ஆண்டு சொல்ற, நீ எழுந்து போ, தெருவுக்கு போ, நேர்த்தெருவுக்கு போ. அங்கே போய் அந்த வீட்டில், யூதாவின் வீட்டில் தரிசப்பட்டு சவுல் இன்னும் ஒருவனை தேடுறது மாத்திரம் இல்லை. ஆண்டு சொல்றாரு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அது அடுத்தல அவர் எப்படி ஆண்டவரோடு கூட இடைப்படாரு பாருங்க. அது மாத்திரம் ஆண்டு சொல்றாரு, அவனுக்கு ஒரு தரிசனம் நான் கொடுத்துருக்குறப்பா, அவன் பார்வையிடும்படி நீ போன உடனே அழகா எழுதுற, அனனியா என்னும் பேர்ல ஒரு மனுஷன் தண்ணீர்கள் வரவும் தான் பார்வையிடும்படி தன்மேல் கையிட வைக்கவும் தரிசனம் கண்டான். ஸோ இதில் ஒரு சீஷனுடைய மூலமா ஆண்டவர் ஒரு பெரிய தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தெளிவா ஆவியான நாங்கள் எழுதி வைக்கிற இடைபடுறாங்க. தெளிவா தரிசனம் காண்கிற ஒரு மனுஷனாய், தரிசனத்துல யார் வாரா, என்ன நடக்குது, எப்படி நடக்குது என்கிற தெளிவான காரியத்தை எங்க நம்ம பார்க்கணும். சரிதானா? பண்ணலாம். அப்போ அனனியா சொல்றாரு, இதுல என்ன பியூட்டி அப்படின்னாக்கா, அனனியா தெரிந்து வைத்திருக்கிறார். சக சீஷர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் என்ன பிரச்சனை நடக்குறத அவர் டமஸ்குல இருந்தாலும் அவர் எருசலேமில் உள்ள காரியங்களை அறிந்து வைத்திருக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறார். இன்னைக்கு சபைகள்ல நிலவரங்கள் நீங்க சொல்ல வேண்டாம், பக்கத்துல இருக்கிறவங்க நிலவரம் கூட தெரியல. அதுல நிறைய பாஸ்டர்மார் சொல்லிடுவாங்க, வந்தீங்களா, சபைக்கு வந்தீங்களா, ஜெபம் பண்ணீங்களா, ஆசீர்வாதம் பெற்றீங்களா, போயிட்டே இருக்கணும், பேசக்கூடாது. இன்றைய காலகட்டங்களுடைய கட்டளை அது. ஆனா அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா எங்கேயோ நடக்குது. போன் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, ஒய்ஃபை கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது. ஆனா அங்க பார்க்கும் பொழுது அந்த தேவ மனுஷன் அவன் சொல்றான், ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேம்ல அநேக ஒருத்தரவங்க, அநேக பொல்லாங்கு செய்தவர், அவனை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா. எப்படி போனோம் ஆண்டவரே, எப்படி போகணும். அது மாத்திரம் இல்ல ஆண்டவரே, அவன் அதிகாரம் பெற்றிருக்கான் ஆண்டவரே. இங்கேயும் எவ்வளவு தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காரு. இங்கேயும் உங்களுடைய நாமத்தை தெரிந்து கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசிரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றார். தெரிந்து வைத்திருக்க ஒரு காரியம் பாரு. சீசன் தான், பெரிய அப்போஸ்தலர் கூட கிடையாது, 12 அப்போஸ்தலர் ஸ்தானத்துல கூட ஒரு வரல. இங்க தெரிந்து வைத்திருக்க ஒரு காரியத்தை பாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்போ அடுத்தபடி அவனுடைய ரகசியத்தை சொல்றாரு. அவனை தெரிந்து கொண்ட, எதற்கு தெரிந்து கொண்ட ஆண்டவர் சொல்றாரு, அவன் இப்படி நடக்கணும், ராஜாக்களுக்கும் புத்திரத்திற்கும் நான் என்னுடைய நாமத்தை தெரிவிக்கிறதுக்காக தெரிந்து கொண்ட பாத்திரம் சொல்றாரு. ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துறாரு பாருங்க. பெரிய ஒரு சத்தியம். என்னெல்லாம் நடக்கும் பாத்தீங்களா? இதுதாங்க கிறிஸ்துவ ஜீவிதம், புதிய மார்க்கம். அது மாத்திரம் இல்ல, அவனுக்கு என்னெல்லாமோ பாடெல்லாம் வச்சிருக்கோம்பா, நிறைய பாடுகளை வச்சிருக்கோம்பா, நான் காண்பிப்பேன் என்றார். உடனே கீழ்படுகிறார். நம்ம
யோனா தீர்க்கதரிசி போல நினைவுக்கு போனா தர்ஷீஷுக்கு போகல. சீஷர் புதிய ஏற்பாட்டு ஜீவியத்துல இருந்த சீஷர், அங்க யோனா தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டு காலத்துல, இங்க சீஷன் பாருங்க அழகா போறார். தரிசனம் போயிட்டு அங்க பார்க்கும் பொழுது அவ போய் பிரவேசித்து, சகோதரனாகி பவுலே சவுலே, நீ வந்த வழியில் உனக்கு தரிசனம் இயேசுவாகி கர்த்தர் நீ பார்வையிடும்படி பரிசுத்தாவின் அனுப்பும் போடும்படியாக என்னை அனுப்பினார் என்றான். உடனே கைகளை வைக்கிறான், பெரிய அற்புதம் நடக்குது. கண் போச்சு, செதிகள் விழுது, கண் பார்வை பெற்று அவன் ஞானஸ்தானம் பெற்றான் என்று சொல்லி பார்க்கணும். யார் கொடுத்தா நமக்கு தெரியாது, ஒருவேளை இவரே கொடுத்துருக்கலாம். சரித்திரத்தை படிக்கல, இது எந்த காலகட்டங்களில் நடந்ததும் எனக்கு தெரியாது. நான் பைபிள் காலேஜ் படிக்கல, ஆனா ஒரு சமீபமா ஏசாமி கடந்து போய் கொஞ்ச நாள்ல நடந்திருக்கணும், சில வருஷங்களுக்குள்ள நடந்திருக்கணும், அதே வருஷத்துக்குள்ள நடந்திருக்கலாம், பரவாயில்ல போகட்டும். ஸோ இதுல என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு ஆவியானவர் ஒரு தெளிவாய் ஒரு சீசன், சாதாரண சீசனை கொண்டு என்ன பெரிய பிளான பாருங்க. 14-15 நிருபங்களை எழுதுற பவுலை தெரிந்து கொள்ளும்படியாய், அவனுக்கு என்ன சொல்றது, ஒரு விடுதலை கொடுக்க முடியாது சாதாரண ஒரு சீசன். தெரியல, அனனியா பத்தி பெருசா இங்கே எழுதித்த மாதிரி எனக்கு தெரியல, எந்த அனனியாவும் தெரியல. நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே அனனியா அந்த அனனியா தான், வேற அனனியா சப்பிரால் தான். எடுத்து வச்சு என்ன செய்யணுமோ அந்த கதையை எடுத்து வச்சு நம்ம கேட்டிருப்போம், என்ன நடக்குது போகட்டும். அந்த அனனியாவுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது தேவன் பெரிய ஒரு காரியங்களை செய்கிறார். சீஷத்துவம் நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகள் சீஷராகி. எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, இந்த செய்தியை கேட்கிற அநேகர் இது கர்த்தர் இடைப்பட்டு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நம்ம உள்ளத்துல ஆண்டு தானே பேசுறாரு, அதே விஷயத்தெல்லாம் காதுல கேட்கிற மனுஷன் அல்ல. இடைப்பட்டு கொடுக்கிற நல்ல தேவார்த்தை சொல்லும் பொழுது என்ன கமெண்ட்ஸ் வரும் அப்படின்னாக்கா, குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி சரியில்லை, பின்னாடி சத்தம் கேட்குது. தேவனுடைய வார்த்தை ஆவியா என் ஜீவனா இருக்குதுங்க, அது உருவ குத்துறதுங்க. அப்படி சொல்றவங்கள பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அது யாரு என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஏற்கனவே ஆண்டு எனக்கு உணர்ந்திருக்க, பண்ணிக்கு முன்னாடி போய் முத்த போடாத அப்படின்னு சொல்லி எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி. நிறைய பண்ணிகள் அப்படி இருக்கு கூடத்துல, வருத்தப்பட வேண்டாம், உண்மை அதுதான். சரினா நல்லது. வார்த்தைகளை கவனிக்கணும், வார்த்தை ஜீவன்ல வார்த்தை, அதோடைய வார்த்தை ஆவியா ஜீவனா இருக்கு. அதுக்கு பிரயாசப்படாது. கணுக்களை ஆத்மா எல்லாம் வேறு இருக்கிறதா பிரிக்கிறதா இருக்கிறது. அவ்வளவு முக்கியம். யோசித்து பாருங்க, எவ்வளவு முக்கியம். கர்த்தர் எழும்பு பண்ணுவார் இந்த கடைசி நாட்கள்ல. அவர் கடைசி நாட்களா நமக்கு தெரியாது, ஆனா நிறைய காரியங்கள் போகட்டும். இன்னைக்கு வந்துடுவாரு, நாளைக்கு வந்துடுவாருன்னு ஒருத்தர் எத்தனையோ வருஷமா போயிட்டே இருக்கிறார். போகட்டும், எதுவானாலும் இருக்கலாம். ஆண்டவர் தம்முடைய நாமத்தை என்ன பண்ணுவார், மகிமைப்படுத்துவார், தம்முடைய நாமத்தை உயர்த்துவார், தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துவார், நீதியை வெளிப்படுத்துவார், சத்தியத்தை வெளிப்படுத்துவார். நீ பார்க்கிறோம், நடக்குது இல்ல, இன்னைக்கு நடக்குது. தேசத்துல, தமிழ்நாட்டுல நடக்குது இல்ல, நடந்துட்டு எல்லாம் நடக்காதுன்னு நினைச்சோம், நடந்துட்டு. அவ்வளவுதான். கர்த்தர் செய்வார், பெரிய பெரிய காரியங்கள் செய்வார், மகத்துவங்களை வெளிப்படுத்துவார், நானே ஜீவனுள்ளவர் என்பதை வெளிப்படுத்துவார். நினைக்க வேண்டாம், உண்மையா இருந்தோம்னா நம்ம அதுக்கு பங்காளிகளா இருந்து கடந்து போக முடியும், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கிறது. செபிங்க, ஜெபத்துல தாங்க. அனனியா போல ஒரு நல்ல ஒரு சீஷனா, கர்த்தருக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளாய் இதுக்கு ஜீவிக்க பிரயாசப்படும். ஒரு மேல் ஒரு பாரத்தை சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னோம். சபையின் ஜனங்களுக்கு சீஷராக்குவோம், சபையின் ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம போதிப்போம். உண்மைக்காக வாழ்வோம், உலகத்துக்காக அல்ல. உலகம் வேண்டாம், உண்மை கிறிஸ்தவனா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத போதிச்சு அவர்களை உருவாக்குவோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், கர்த்தர் நாமம் கொள்ளட்டும். கர்த்தாவே அந்த வசனத்தை ஆசீர்வதித்துக் கொடுங்க. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.